வெல்கம் பேக் டு கிராஸ் த கண்ட்ரீஸ். நான் மனோஜ். நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் பண்ணி வந்து ஒரு 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது, பிடிக்காத விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. எப்பயுமே ஒரு கண்ட்ரின்னு எடுத்தால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி எங்களுக்கு இங்கே மூவ் பண்ணி வர்றப்ப எங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக புதுசாக யாராவது மைக்ரேட் ஆகி வராங்க அப்படின்னா, இல்லை மூவ் பண்ணி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் திங்ஸ் வி டிஸ்லைக் அபவுட் ஆஸ்திரேலியா. பிடிக்காது அப்படிங்கிற லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது வந்து மெடிக்கல் சர்வீசஸ். வளர்ந்த நாடு தான், மெடிக்கலில் வந்து நிறைய ஃபீல்டில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மணி நேரம் வந்து நமக்கு ஒரு வெயிட் டைம் இருக்கும். அது இருக்கிறதுலே ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். கேட்குறதுக்குலே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குல்ல, என்னடா ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம், ஆனால் அங்கே 10 to 15 மணி நேரம் வெயிட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு 2 காரணம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நார்மலாக இங்கே நிறைய கிளினிக்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கிளினிக்ஸில் வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற கேட்டகரி வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த நார்மல் கிளினிக்ஸ் இருக்குல்ல, அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து இப்போ ஃபீவர், கோல்டோ, இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நான் த்ரெட்டனிங்காக இப்போ வேக்சின்ஸ் இந்த மாதிரி என்னென்ன போகிறோமோ அதை தான் நம்ம போய் அங்கே ட்ரீட் பண்ணுவோமே தவிர, இப்போ திடீர்னு ஒரு கை உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிச்சு, செஸ்ட் பெயின், எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் அனுப்புவாங்க. அதுவுமே வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா, ஒரு எமர்ஜென்சி நம்ம போகிறப்ப அது டிலே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து நமக்கு இன்னும் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆளுங்களை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் அங்கே வந்து இங்கே டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் சரியான ஆளுங்க கிடைக்காதனால அந்த மெடிக்கல் சர்வீசஸ்ன்னு போனால் நமக்கு வந்து ஒரு செம்ம இரிட்டேஷன் வந்து காத்திருக்கும். அதே மாதிரி நான் ஜிபின்னு சொன்னேன்ல, இந்த நார்மல் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களையும் வந்து நம்ம ஜஸ்ட் வாக்இன் பண்ணி பார்க்க முடியாது, இல்லை ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயும் பார்க்க முடியாது. அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் அவங்கள போய் பார்க்க முடியும். சில நேரம் சில நல்ல ஜிபிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 3-4 டேஸ் வரைக்கும் ஃபுல் ஆகிடும். அந்த 4th டேக்கு அப்புறம் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி டிலேஸும் நிறைய இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நமக்கு நிறைய இரிட்டேஷனை கொடுக்கும். இப்போ முன்னாடி வந்து நான் எமர்ஜென்சி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து 2 சினாரியோ சொல்கிறேன். சில நேரத்தில் எமர்ஜென்சி வந்து ரொம்ப தேவையானவங்களுக்கு கரெக்டாக வேலை செஞ்சிடும். பட் அதை வந்து எமர்ஜென்சி இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 சினாரியோ இருக்கும். ஒன்று வந்து இப்போ நீங்கள் போகிறீங்க, அது கை வந்துருச்சு, கால் வந்துருச்சுன்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். ப்ளஸ் வந்து லைஃப் த்ரெட்டனிங் இல்லைன்னு சொல்லி வெயிட் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. இப்போ அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் இல்லாட்டி ஒரு செஸ்ட் பெயின் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி, ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி சினாரியோஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உடனே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட் வெயிட் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் வந்து வேற ஒரு எமர்ஜென்சி நம்ம போனாலும் இவ்வளோ வெயிட் இருக்கும். அடுத்து எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து இந்த லேக் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சபர்ப்ஸை பொறுத்த வரைக்கும். சிட்டியில் நாங்கள் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ராம்ஸ், பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ்னு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் போய் ஆக்சஸ் பண்ணுற கடைகள் எல்லாமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. இல்லை நம்ம ஒரு ட்ரெயினை பிடிச்சி கூட சீக்கிரம் போயிடலாம். ஆனால் அந்த சபர்புக்கு மூவ் பண்ணி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்து நாங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக கார் தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் சபர்ப் மூவ் ஆகிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு வேணும், கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கார் வாங்கியே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க சபர்ப்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஷாப்பிங் சென்டர்ஸோ, இங்கே இருக்கிற ஒரு பேசிக் சூப்பர் மார்க்கெட்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப ரீச்சபிளாக இருக்காது. இப்போ வந்து ஒரு சபர்ப்க்கு வந்து ஒரு 2 ஷாப்பிங் சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொக்கேஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எய்தர் நம்ம கார் எடுக்கிற மாதிரி இருக்கும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அதுவும் சாட்டர்டே சண்டேஸ் டைமிங்ஸும் ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. இப்போ நிறைய சபர்ப்ஸ் வந்து இந்த ரீஜனல் ஏரியா இன்னும் மூவ் பண்ணி வர இதுக்கான ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ கார் மேலே இருக்க டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, புதுசாக ஒருத்தவங்க மைக்ரேட் ஆகி வராங்க, இப்போ வந்து சபர்ப்ஸை நோக்கி போகிறாங்க. ஏன் அப்படின்னா ரெண்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு. சில நேரம் வந்து பிஆரை மூவ் பண்ணி வரப்போ கூட அவங்களுக்கு வேலை இருக்கும்லாம் சொல்ல முடியாது, வந்து வேலை தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப கார் வந்து ஒரு பெரிய அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம். நம்ம ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ் வந்து இப்போ ஒரு 8 to 5 இல்லாட்டி 9 to 6 இந்த மாதிரி டைம் முடித்த பிறகு ஷாப்பிங்க்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லா கடைகளும் ஓப்பனில் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா 5 o'clock வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸை தவிர, சூப்பர் மார்க்கெட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதை தவிர எல்லாமே க்ளோஸில் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாப்பில் போய் நம்ம வந்து ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா, அதுவும் அந்த வீக்கெண்ட்ஸில் வாங்கலாம், இல்லாட்டி வீக் டேயில் வந்து அந்த டே டைமில் வாங்குறதுக்கான சான்சஸே இல்லாமல் இது மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பழகிருச்சு.
ஆனால் வந்த புதுசில் வந்து எனக்கு இது என்னடா இது அப்படின்னு ஒரு 6 o'clockலாம் நாங்கள் வந்து அப்படியே வாக் போவோம். பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் மூடி இருக்கும். ஜஸ்ட் அப்படியே வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஷூஸை வீட்டுக்குள்ளே போட்டு வரதும் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நமக்கு பழக்கம் இல்லாத ஒன்று. அது இவங்க பண்ணுறப்ப அதுவும் நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனை கொடுக்கும். இது வந்து ஒரு கல்ச்சுரல் திங் தான். இப்போ வந்து நம்ம லோக்கல் ஆஃபீஸ் இல்லாட்டி வெஸ்டர்னர்ஸ் யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, வீட்டில் வராங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அதாவது லீவ் யூர் ஷூஸ் அவுட் சைட் அப்படின்னு. இல்லாட்டி என்னென்னா, அவங்க அப்படியே ஷூவோட தான் உள்ளே வருவாங்க. இப்போ நம்ம வந்து யாராவது ஒரு ட்ரேடி வராங்க, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம வந்து ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்றோன்னா, அவங்களும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்காம இருக்கிற வரைக்கும் அந்த அந்த ஷூ வந்து எல்லா இடத்துக்கும் போட்டு போவாங்க. அதே போட்டு தான் வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப நம்மளால் சில சமயம் சொல்லாமையும் இருக்க முடியாது. சொன்னாலும் சில சமயம் சில பேர் அஃபெண்ட் ஆகிக்குவாங்க. ஒரு ட்ரேடிலாம் சொன்னார், ஒரு சேஃப்டி கன்சர்ன்ஸ்னால நாங்கள் கண்டிப்பாக ஷூ போட்டு தான் வருவோன்ட்டு. பட் அது ஓகே. அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து ஷூ வந்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து வீடு ஃபுல்லாக நம்ம திருப்பி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து கேட்சப்புக்கு போயிருக்கோம். அங்கே வந்து நிறைய கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே லோக்கல்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷூஸ் போட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வராங்க. குழந்தைங்கள்லாம் தவழ்ந்துக்கிட்டு இருக்குது. பட் அதே நேரத்தில் அந்த ஷூஸோடு தான் உள்ளே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேபி இது 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 இவங்களோட ஒரு கல்ச்சராக இருக்கலாம். பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஆக்வர்டாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு பிடிக்காத இன்னொரு விஷயம் வந்து இந்த எக்ஸ்பென்சிவ் லேபர். அதாவது என்ன நான் மீன் பண்ண வரேன்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து வீட்டில் செய்கிறதுக்கெலாம் ஆளுங்க இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, கார்பென்ட்ரி இந்த மாதிரி எந்த ஒர்க் எடுத்தாலும் அதுக்கான லேபர் சார்ஜஸோ சர்வீஸ் சார்ஜஸோ வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸை வச்சு தான் இந்த வேலைகள்லாம் செய்யணும். இப்போ வந்து ஒரு ப்ளம்பிங் வேலை செய்கிறோம், ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்றோன்னா ஒரு குவாலிஃபைடு ப்ளம்பராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதில் அவர் ஏதாவது செஞ்சு அதில் வந்து லீக் ஆகி அப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த டேமேஜ்க்கான கிளைம் வந்து கொடுக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடான ஆளை யூஸ் பண்ணல அப்படின்னு. ஸோ அப்படி குவாலிஃபைடான ஆளை நம்ம தேடி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் வந்து சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணோம், ஒரு சின்ன ஒரு லைட் மாட்டுறதுக்கு. அந்த லைட் மாட்டுறதுக்கு வந்து $200 கிட்டத்தட்ட $10,000 சார்ஜ் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலையை நம்ம வந்து செய்யவும் கூடாது அப்படிங்கிறது இருக்குது. டு நாட் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு வேற ஒரு ஒரு இது சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு சைடில் வந்து நம்மளால் இந்த மாதிரி வேலைகள் செய்ய முடியாது. செஞ்சாலும் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பிடிக்காத விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு ரிப்பேர் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஒரு ஆள்கிட்ட போகவே மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறதுனா ஒரு பொருளை அப்படியே கொடுத்துட்டு இன்னும் புது பொருளாகவே வாங்கிடுறது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து வந்த புதுசில் கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தது. ஆஸ்திரேலியாவில் டே டு டே லைஃப்பில் என்கவுண்டர் பண்ணுற விஷயத்தில் எனக்கு என்ன பிடிக்கலையோ அதுதான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பிடிக்காத விஷயங்கள் நிறையா இருக்கலாம். இன்னும் காஸ்ட் அப்படிங்கிற பெரிய டாப்பிக்கை நம்ம டச் பண்ணவே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நியூவாக மூவ் பண்ணி வரவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். இது கிராஸ் த கண்ட்ரீஸ். நான் மனோஜ். டேக் கேர்.